ஆமென். இதுல ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வசனம் கேட்கும்படி வந்த கூட்டம். ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான், ஒரு சின்ன பேதுருவும் அவன் கூட போனவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு இப்ப யாருக்கு ரொம்ப வார்த்தை அவசியம் கேட்டா, இந்த கூட்டத்தை விட இந்த சின்ன கூட்டத்துக்கு. ஹல்லேலூயா. அதான் சமயத்திற்கேற்ற வார்த்தையை தருகிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு சில உள்ளத்தை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய ரேமாவை கத்தர் இன்னைக்கு பேசுவா. எத்தனை பெரிய கூட்டம் இந்த இடத்துல இருந்தால் என் பக்கத்துல நின்று ஆண்டவர் எனக்காய் பேச போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. அவர் எனக்கு என் ஆண்டவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். சும்மா வலைய அலசிட்டு இருக்கிறான். பேதுரு கேட்கல, என் படகுல ஏறி பேசுங்க ஆண்டவர், எனக்குன்னு பேசுங்க ஆண்டவரே. ஆனா நான் விசுவாசி படகை தள்ளி வச்சு அவர் இவ்வளவு பேசுறாருன்னா, ஆண்டவர் வந்து இப்ப விரும்புறது இந்த சத்தம் மத்த காதுல கேட்கறத விட இந்த சத்தம் பேதுரு காதுல கேட்கணும். ஏன் சத்தம் காதுல கேட்டுச்சா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். வார்த்தை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, வர வேண்டியது வர போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கு வார்த்தை வருதுன்னா என் படகுல வர வேண்டியது வர போகுது. என் காதுல வார்த்தை வருதுன்னா என் வாழ்க்கையில வர வேண்டியது வர போகுது. எத்தனை பேர் விசுவாசித்து, எத்தனை பேர் நம்பிக்கையோடு அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறை. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான். நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்த விரும்புறவங்க, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர். ஆமே. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர். லோராபல சந்தலரி பலவோ, நன்றி ராஜா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் செட்டை நிழலில், அவர் செட்டை நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமை. பாடுகள். அவர் செட்டையின், அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இப்ப என்ன தேவை என்பது, என் பிள்ளைக்கு என்ன பேசணுங்கிறது. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் விசுவாசத்தோட சொல்லுங்க, பேதுருவே நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். அவர் நீ தோற்று இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். நீ ஏன் பல அலசி கொண்டிருக்கிறாய் என்பது தெரியும். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினா என்னை அணைத்து கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினா. ஆமென். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர். ஒரு பல சந்தலர போலவோ
பாடுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹalleluya. சொல்ல, என் அலைச்சல்களை பார்க்கிறார், என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்ல, என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஆமென், அவர் நல்லவர். ஹalleluya. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் தானே சுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர் தானே சுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு அவர் இருக்கிறார். உன் படகை தேடி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் தோல்வி அறிந்து வந்திருக்கிறார். உன் அலைச்சலை அறிந்து வந்திருக்கிறார். உன் இல்லாய்மை அறிந்து வந்திருக்கிறார். கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் உன் பலவீனங்களை அறிந்து வந்திருக்கிறார். உனக்கு என்ன செய்யணுங்கிறதை அறிந்து வந்திருக்கிறார். என்ன பேசணுங்கிறதை அறிந்து வந்திருக்கிறார். அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், வல்லவர். அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களோடு, ஸ்தோத்திரங்களோட, ஸ்தோத்திரங்களோட. ஓ ரிபா ஷத்தலரியா. எனக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவார். எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். வந்தவருக்கு தெரியும், என்னிடத்தில் வந்தவருக்கு தெரியும், என்னிடத்தில் வந்தவருக்கு தெரியும். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Gloria balashantala rebala gadaria talaraba lekere mashantala rimana handala re. ஆவியானவரே, என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேர் இருந்தாலும் என்னிடத்தில் வந்தவருக்கு என்னோடு பேச தெரியும், அவர் பேசுவார். அதனாலதான் பாருங்க, ஒரு திரள் கூட்டத்துல நாம கூட அப்படி எங்கேயோ இருந்திருப்போம். ஆனா சில வார்த்தைகள் நாம கேட்கணும்னு இருக்க மாட்டோம், ஆனா கேட்க வைப்பார். அப்படி வைக்கிறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, அவர் ஸ்டேஜ்ல இருந்து பேசல, அவர் உங்க பக்கத்துல என்னன்னு பேசிட்டு இருக்கிறார். உங்க படகுல உங்க காது எல்லாருக்கும் அந்த வார்த்தை கேட்கும். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தை அப்படி சும்மா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை வந்து உள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கும். ஆமே, நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச 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 அதான் மற்ற எல்லாருக்கும் அந்த வார்த்தை வந்து வார்த்தையா இருக்கும் போது, பேதுருக்கு மட்டும் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவ வசனத்தினாலும் வரும். வசனத்தை கேட்க 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 மற்ற எல்லாரும் அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பேதுரு மட்டும் கேட்க 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 வலை எடுத்து உள்ள போட்டிருப்பார். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் படவிலிருந்து விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கிறாங்கன்னா, மீன் பிடிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க, எனக்கு கரெக்டா தெரியல, இங்க இருக்கிறவங்க ஏதாவது தப்புன்னா சொல்லிருக்க, மீன் பிடிச்சு முடிச்சுட்டு வந்து அவங்க இறங்கி வலையை அலசுறாங்கன்னா உடனே எல்லாம் படகுல போட மாட்டாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வலையை தூக்கி போடுவாங்க. இப்ப மீன் பிடிச்சு திரும்ப மீன் பிடிக்க போனோங்கிறது பேதுருடைய எண்ணமே கிடையாது. அப்ப இறங்கி வலை அலசுறான்னா இனி இந்த வலை இப்போதைக்கு படகுல போடுற நிலைமை பேதுருக்கு. அப்ப இயேசு இப்ப படகுல ஏறி பிரசங்கம் பண்ணும்போது நிச்சயமா நான் நினைக்கிற வலை எங்க தான் போட்டிருப்பார் தெரியுமா? கீழே தான் போட்டிருப்பார். ஆனா வார்த்தை கேட்க 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 எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பேதுரு அடி
யாருக்கு தெரியாம, ஏன்னா பேதுருக்கு தெரியுது இந்த வார்த்தை வேற யாருக்கும் கிடையாது, இந்த வார்த்தை எனக்கானா. சீக்கிரத்துல ஏதோ என் படகுல நடக்க போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அத்தனை கூட்டத்தின் நடுவில் எனக்குன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதோ இந்த வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி வசனத்தினாலும் வருது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, வசனம் உங்களுக்கு தான் வருதுன்னா விசுவாசத்துல கிரியை செய்ய தொடங்கிருங்க, விசுவாசத்துல ஸ்டெப் எடுத்து வைக்க தொடங்கிருங்க, விசுவாசத்தோடு நீ நிற்க துவங்கி விடு. சீக்கிரத்திலே உன் படகு, சீக்கிரத்திலே உன் படகுல அற்புதம். கோரி ஷலரபல கதரிமன ஹந்தலரா. விசுவாசத்தில் அவன் படகு. அதனாலதான் பேதுரு படகு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வலையை போடு சொல்லும் போது அந்த இடத்துல ஐயோ ஆண்டவர் வலை எடுக்க மறந்துட்டேன். இல்ல, வலை உள்ள இருக்கு. எப்படிப்பா வலையை உள்ள போட்ட? பொதுவா மீன் பிடிச்சிட்டு முடிச்சு வந்தவங்க கிடைச்சதோ கிடைக்கலையோ ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா வலையை அலசி போடுறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது கரையில தானே கிடக்கணும். எப்படி இது படகுக்குள்ள வந்து அது நீங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ள தூக்கி போட்டேன் ஆண்டவரே. பேசும்போதே புரிஞ்சுக்கிட்ட இன்னைக்கு நீங்க பேசுறது அவங்களுக்கு இல்ல, இன்னைக்கு நீங்க பேசுறது எனக்கு. ஓ, நான் தோற்கிறவன் அல்ல, காரணம் வார்த்தை என்னோடு இருக்கிறதுனால என்னை கத்த ஜெயிக்க வைப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு நம்பிக்கை! இந்த நம்பிக்கை எப்படி பேதுரு வந்துச்சு? எப்படி பேதுரு வந்துச்சு? அவர் பேசின வார்த்தை. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க கூடி இருக்கிறதுனால அவர் பேசுறார், எங்களுக்கு தான் பேசுறார். ஆனா பேதுருக்கு தெரியும், அவர் எனக்கு பேசுறார், அவர் எனக்கு பேசுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கிருந்து போகும்போது வலையை அலசி வந்த உள்ளமே, இதை வலை எடுத்து படகுல போட்டு போங்க.